தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோட்டூர்புரம் மண்டபம் சாலையில் 2 அடுக்கு வீடு கட்டி 2 மனைவிகளுடன் வாழ்ந்து வந்துள்ள ஞானசேகரன் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து அந்த வீட்டை கட்டியுள்ளதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. கோட்டூர்புரம் மண்டபம் சாலையில் உள்ள 2 அடுக்கு மாடி வீடு கட்டி 2 மனைவிகளுடன் வாழ்ந்து வந்த ஞானசேகரன் தற்போது அந்த வீட்டை கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாதுஷா, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகரான ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் அதன் மூலம் பல்வேறு சொத்துக்களை வாங்கியதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஞானசேகரன் வீடு இருக்கும் மண்டபம் சாலை என்பது பெருமாள் கோவில் வீதியில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடம் என தெரிய வந்திருக்கிறது. அந்த கோயில் நிலத்தில் ஆக்கிரமித்து 2 மாடி அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி அதில் வசித்திருக்கிறார். குறிப்பாக முதல் மனைவியான விக்டோரியா, 2வது மனைவியான சரண்யா இருவரையும் ஒரே வீட்டில் தங்க வைத்து வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் இன்று காலை கிண்டி தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவரது வீட்டை ஆய்வு செய்த போது வீட்டின் பட்டா இல்லை என்பதும் அதே போல இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான, குறிப்பாக வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து வீடு கட்டியதும் தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் இந்த வீடு ஏற்கனவே எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டி இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இதை தற்போது இன்று காலை செய்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இது போல பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதும் பல்வேறு ஆவணங்கள், போலி ஆவணங்கள் வீட்டில் வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. பாதுஷா, விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.